முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கு இப்பொழுது நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. ஆனால் இதை கேட்கும் நொடி உனக்கு யார் தீங்கு விளைவித்தார்களோ அவர்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாகும் தங்கமே. என்ன யோசிக்கின்றாய்? உன் கூட யாரும் இல்லை என்று யோசிக்கின்றாயா? நீ கஷ்டப்படும்போது உன் கூட யாரும் இருக்க மாட்டார்கள். நீ கஷ்டம் தீர்ந்து நீ வெற்றி பெற்று உயர்ந்த நிலையில் இருக்கும்போது உன்னை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள் தங்கமே. நீ எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காதே. உன் அப்பன் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகின்றது. ஒரு நாளும் உனது நேர்மையை நீ கைவிட்டதே இல்லை. யாரையும் நீ ஏமாற்றியதும் இல்லை. பொருளாதாரத்தில் நீ பல சூழ்நிலைகளில் அனைத்தையும் இழந்து நின்ற பொழுதும் சரி, உறவுகள் உன்னை ஒதுக்கி வைத்து நிராகரித்த பொழுதும் சரி, நீ யாரையும் ஏமாற்றியதும் இல்லை தங்கமே. நேர்மை தவறி வாழ்ந்ததும் இல்லை. ஒருவருக்கு ஒரு வார்த்தை கொடுத்து விட்டால் அதை காப்பாற்ற எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீ முயல்வாய். அப்படிப்பட்ட உன் நல்ல குணங்களையும் நேர்மையையும் நான் பாராட்டாமல் இருக்க முடியுமா என்ன? உன் கர்ம வினைகள் தீர்ந்து நல்ல நிலைமைக்கு நீ உயர்வாய் தங்கமே. அந்த காலம் வெகு தொலைவில் வரும். அதை ஏற்படுத்தி தருவது உன் அப்பன் முருகன் நானே. என்னை நம்பு. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி இருக்கும். உன் நல்ல மனதிற்கு நிச்சயம் நீ நன்றாகத்தான் இருப்பாய் தங்கமே. உனக்கு தெய்வ பலம் வேண்டும். அதற்கு நிச்சயமாக நீ என்னை தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வா. என் ஆலயத்திற்குள் உன் பாதம் பட்ட பிறகு உனக்கு கெடுதல் செய்து கொண்டு இருப்பவர்களின் நிலையை உன் கண்முன் கொண்டு வந்து நான் காண்பிக்கின்றேன் தங்கமே. அதனால் நிச்சயம் பயப்படாதே. நிச்சயம் நீ நன்றாக 7 செல்வங்களையும் பெற்று பெரும் வாழ்வு வாழ்வாய். உன் நல்ல மனதிற்கு எந்த ஒரு தீங்கும் வராமல் நான் பார்த்து கொள்கின்றேன். நீ நன்றாக இரு. எதையும் யோசிக்காதே. உனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ். யாருக்காகவும் எதற்காகவும் உன்னுடைய வேலையை நீ மாற்றிக்கொள்ளாதே. உனக்கு பிடித்த மாதிரியே நீ இரு தங்கமே. உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் ஒரு நாளும் என் பிள்ளை மறந்துவிடக் கூடாது. யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.